தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த ஷாம்பவி தேவி என்பவர் தனது செல்ல பூனைக்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் ஏமாற்றியதுடன் தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கால்நடை மருத்துவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஷாம்பவி தேவி கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு பெண் பூனையை வளர்த்து வருகிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த பூனைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. சிகிச்சைக்காக ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள டாக்டர் கிராந்திகுமார் என்பவரிடம் பூனையை கொண்டு சென்றார். பூனைக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படுவதாகவும் அதற்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். பூனை மீது கொண்ட பாசத்தால் ஷாம்பவி தேவி அந்த தொகையை செலுத்தியுள்ளார். மருத்துவர் கிராந்திகுமார் பூனைக்கு 4 முறை அறுவை சிகிச்சை செய்தும் பூனையின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கடந்த டிசம்பர் மாதம் இது குறித்து மருத்துவரிடம் ஷாம்பவி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவர் ஷாம்பவி தேவியை மோசமாக தாக்கியதுடன் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி பூனையின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமானது. பதற்றமடைந்த ஷாம்பவி மருத்துவரை தொடர்பு கொண்ட போது அவர் ஆபாசமாக திட்டி பூனைக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஷாம்பவி தேவி சைத்தன்யபுரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.